ஓம் சாந்தி. वाणी डेट 15/2/26। बर्थडे पर फास्ट सो फर्स्ट डिवीजन में आने की गिफ्ट लेने के लिए हर श्वास संकल्प समर्थ हो, दिल बड़ी और सच्ची हो तो हर जरूरत पूरी होगी। பாபா நீங்க சொல்றாங்க, பிறந்த நாளினுடைய ஃபாஸ்ட் அதிகமான நிலை மற்றும் ஃபஸ்ட்டு டிவிஷனில் வருவதற்கான கிஃப்ட் அடைவதற்காக ஒவ்வொரு சுவாசம் சங்கல்பம் எப்படி இருக்கணும்னா சக்திசாலியாக இருக்கணும். உள்ளமானது பரந்த உள்ளம், பெரிய உள்ளமாகவும் சத்தியமானதாகவும் இருக்கணும். அப்போது ஒவ்வொரு தேவைகளுமே பூர்த்தியாகிவிடும். பாபா இந்த பர்த்டேயில், அதாவது இந்த பிறந்த நாளினுடைய ஃபாஸ்ட்டிலேருந்து ஃபஸ்ட்டு டிவிஷனில் நம்ம வரணும். அது வர்றதுக்கான அந்த கிஃப்டை நம்ம அடையிறதுக்காக ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு சுவாசம் சக்திசாலியாக இருக்கணும். நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார் பாபா. உள்ளமானது சத்தியமானதாகவும் பரந்த உள்ளம், பெரிய உள்ளமாக இருக்கணும். அப்போ நம்முடைய எல்லா ஆசைகளும் இன்னைக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா பூர்த்தி அடைஞ்சிடும். आज विशेष इस विशेष जन्म को भक्त भी मनाते हैं, लेकिन आप बच्चे जानते हो एक बर्थडे बाप और बच्चों के अविनाशी स्नेह का जन्मदिन है. என இன்று இந்த விசேஷமான ஜென்மத்தை, அதாவது விசேஷமான இந்த தினத்தை பக்தர்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, விசேஷமாக அதை கொண்டாடிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நாம் குழந்தைகள் தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த பர்த்டே அதாவது இந்த பிறந்த நாள் பாபா மற்றும் குழந்தைகளினுடைய அழிவில்லாத அன்பினுடைய ஜென்மத்தினுடைய ஒரு நாள். இந்த நாள் அப்படி விசேஷமான நாள். चारों ओर भक्त भी शिव जयंती व शिवरात्रि कहने मनाती हैं, बड़े प्यार से मनाती हैं. बाप दादा भक्तों को देख करके भक्तों को भी भक्ति का फल देते हैं. இப்போ நாலா பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய பக்தர்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த பிறந்த நாளை பாருங்க, சிவ ஜெயந்தி மற்றும் சிவராத்திரி என்று சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டாடிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப அன்பாக இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிறந்த நாள், இந்த சிவ ஜெயந்தி சிவராத்திரி கொண்டாடுறாங்க. இப்போ பாப் தாதா பக்தர்களை பார்த்து பக்தர்களுக்கு பக்தியினுடைய பலனை பாபா கொடுத்துட்டே இருக்கிறாங்க. லேக்கின் ஆப்கா மனானா அவர் பக்தோங்கா மனானா ஃபர்க்கு ஹே. ஆனால் நம்முடைய கொண்டாட்டத்திற்கும் மற்றும் பக்தர்களினுடைய கொண்டாட்டத்திற்கும் என்ன இருக்கிறது, நிறைய வித்தியாசமானது இருக்கிறது. ராத்திரி மனாத்தே ஹே அவர் ஆப் அமிர்த வேலை மனாத்தே ஹே, அமிர்த வேலா சிரேஷ்ட வேலா ஹே. பக்தர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, இரவு நேரத்துல அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க, ஜென்ம தினத்தை கொண்டாடுறாங்க. ஆனா நாம அமிர்த வேளையில என்ன பண்றோம்னா அந்த விழாவை நம்ம கொண்டாடிட்டே இருக்கிறோம். ஏன்னா அமிர்த வேளை நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான வேலை, சிரேஷ்டமான நேரம் எது அப்படின்னா அமிர்த வேலை நேரம்தான். அமிர்த வேலை ஹி பாப் தாதா ஹரேக் பச்சே ஹி சோலி வரதானோ சே பர் தேத்தே ஹே. இந்த அமிர்த வேளையில பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைகளினுடைய அந்த புத்திங்கிற பையை வரதானங்களின் மூலமா பாபானைக்கு என்ன பண்றாங்கன்னா நிறைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. बाप दादा अपने लक्की महावीर विजयी बच्चों को कहते हैं, आने नहीं दो, अब आवे और फिर बहावो, इसमें समय नहीं लगावो क्योंकि समय कम है. பாபா சொல்றாங்க, பாப் தாதா தன்னுடைய அதிர்ஷ்டசாலி மகாவீர் குழந்தைகளுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, என்ன மாயானைக்கு வெற்றி அடையக்கூடிய குழந்தைகளுக்கு பாபா சொல்றாங்க, மாயா வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ மாயா வருது, இப்போ பிறகு அதை என்ன பண்ணுறோம், அந்த மாயாவை விரட்டிக்கிட்டே இருக்கிறோம். இதுலேயே நம்முடைய நேரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாயாவை வெற்றி அடைகிறதுலையே, மாயா கூட யுத்தம் பண்ணுறதுலையே நம்முடைய நேரத்தை நம்ம வீணாக்கக்கூடாது. ஏனால் நேரமானது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அவர் ஆப்கா ஜோ ஃபாய்தா ஹே விஸ்வ பரிவர்த்தன் பன், விஸ்வ சேவக் பன், விஸ்வ கி ஆத்மாவும் கோ பாப் தாதா கா பரீட்சை தே, முக்தி கா வர்ஷா திலாயேங்கே. இப்போ நம்முடைய உறுதிமொழி என்ன உறுதிமொழி பாபாட்ட நாம் செய்திருக்கிறோம், அதாவது உலக மாற்றத்தினுடைய, அதாவது உலக மாற்றத்தினுடைய காரியம் செய்யக்கூடியவராகி, உலகத்தினுடைய சேவாதாரியாகி, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாபாவுடைய அறிமுகத்தை நாம் என்ன பண்ணணும், நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அறிமுகத்தை கொடுத்து அவங்களுக்கு முக்தி மற்றும் முக்தியினுடைய ஆஸ்தியை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா
பிற ஆத்மாக்களுக்கு, எல்லா ஆத்மாக்களுக்கும் முக்தியினுடைய ஆஸ்தியை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏ காரிய அபி சமாப்த நகி ஹுவா ஹே. ஏன்னா இப்போ இந்த காரியமானது இன்னும் நமக்கு என்ன ஆகலை, முடிவடையலை. இன்னும் இந்த காரியம் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். உஸ் காரிய கோ சமாப்த் கர்னே மே சமய லகானா, माया को बहाने में समय लगाएंगे तो विश्व परिवर्तन का जो फायदा है वह पूरा कैसे करेंगे. பாபா சொல்றாங்க, அந்த காரியத்தை சமாப்தி செய்வதற்கான நேரத்தில் நம்ம ஈடுபடுத்தணும். அதான் அந்த காரியத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும் இல்லையா, அதில் நம்ம நேரத்தை ஈடுபடுத்தணுமே தவிர இன்னும் நம்ம மாயாட்ட என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம், மாயாவை விரட்டி அடிக்கிறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படின்னா அதுலேயே நம்ம நேரத்தை கொடுத்தோம் அப்படின்னா இந்த காரியத்திற்காக பாபாட்ட என்ன உறுதிமொழி செஞ்சிருக்கிறோமோ அந்த உறுதிமொழியை எப்போ நம்ம பூர்த்தி செய்வோம். பாபா கே சாத்தி ஹைனா ஜனம் சேகி ஃபாய்தா கியா அப்பி சாத் ரஹேங்கே சாத்து சலேங்கே. பாகினால பாபா நமக்கு துணையாக இருக்கிறாங்க இல்லையா. பாகினால இப்போ நாம் இந்த ஜென்ம நாள், பிறந்த நாளில் நம்ம என்ன உறுதிமொழி செய்யணும், பாபா உங்கள் கூடவே நாங்கள் இருப்போம், உங்கள் கூடவே நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுடைய துணையிலேயே நாங்கள் இருப்போம். அந்த மாதிரி நாம் உறுதிமொழி செய்கிறோம். इसलिए अभी जो बाप से शक्तियाँ मिली हैं उन शक्तियों के आधार से माया को दूर से बहावो. பாகினால பாபாட்டது நமக்கு என்ன கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது, அந்த சக்திகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது. இந்த சக்திகளினுடைய ஆதாரத்தினால தூரத்துல இருந்தே நம்ம மாயாவை என்ன பண்ணணும், விரட்டி அடிச்சிடணும். பாபா சொல்றாங்க, அந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த முயற்சி பண்ணிட்டே இருங்க. ஏக் ஏக் ஸ்வாஸ் ஏக் ஏக் संकल्प टेंशन, हर श्वास हर संकल्प समर्थ हो, व्यर्थ न हो, क्योंकि आप सबका चाहे पहले वालों का चाहे पीछे वालों का, लेकिन टाइटल क्या है. ஒவ்வொரு சுவாசம் ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு காரியம் சக்திசாலியாக இருக்கணும், வீணானதாக இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் அனைவரும் ஆரம்பத்தில் வந்திருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, பின்னாடி வரக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, பாபா சொல்கிறாங்க பின்னாடி இருக்கக்கூடியவங்க, முதல்ல வரக்கூடியவங்க. அப்போ உங்களுடைய டைட்டில் என்னன்னு சொல்கிறார் பாபா, சமர்த்து பச்சே ஹே ஹம்ஜோர் பச்சே நஹி. நமக்கு என்ன டைட்டில், நம்ம சக்திசாலியான குழந்தைகள் தான், நம்ம யாரு கிடையாதுன்னு சொல்கிறாங்க பாபா, பலகீனமானவங்க கிடையாது. ஆகையினால தூரத்திலிருந்தே நான் என்ன பண்ணணும், அந்த மாயாவை விரட்டுறதுக்கான அந்த முயற்சிங்கிறது நான் செஞ்சுட்டே இருக்கணும். பாபா இன்னைக்கு வரதானம் என்ன கொடுக்குறாங்கன்னா, மெஹமான் பன் की वृत्ति द्वारा प्रवृत्ति को श्रेष्ठ स्टेज को ऊंचा बनाने वाले सदा उपराम भव. பாபா சொல்றாங்க, விருந்தாளி தன்மையினுடைய விருத்தி மூலமாக இல்லறத்தை சிரேஷ்டமாகவும் நம்முடைய நிலையை உயர்ந்ததாக ஆக்கக்கூடிய சதா உபராம் பவ. பாபா சொல்றாங்க, जो स्वयं को मेहमान समझकर चलते हैं वे अपने देह रूपी मकान से भी निर्मोही हो जाते हैं. யார் தன்னைத்தான் விருந்தாளி என்று புரிஞ்சிட்டு நடக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய தேகம் என்ற இந்த வீட்டை கூட, இதிலிருந்து கூட அவங்க எப்படி இருப்பாங்க, பற்று இல்லாமல் இருப்பாங்க. मेहमान का अपना कुछ नहीं होता, कार्य में सब वस्तुएं लगाएंगे लेकिन अपनेपन का भाव नहीं होगा. ஏன்னா விருந்தாளிக்கு இன்னைக்கு என்ன உணர்வு இருக்கும், எல்லா சாதனங்களையும் என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனா காரியத்தில் அனைத்தையும் அவங்க ஈடுபடுத்தினாலும் என்னுடையதுன்னு எதுவுமே கிடையாது, தன்னுடைய பாவனைங்கிறது எதுவுமே இருக்காது. ஏன்னா தன்னை எப்பொழுதுமே அவங்க எப்படி நினைப்பாங்க, விருந்தாளி அந்த ஒரு நினைவுல தான் இருப்பாங்க. वे सब साधनों को अपनाते हुए भी जितना न्यारे उतना बाप के प्यारे रखते हैं. அனைத்து சாதனங்களை தன்னுடையதாக இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு விடுபட்ட நிலை மற்றும் விடுபட்ட நிலையில இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பாபாவுக்கு நாம எப்படி இருப்போம், பாபா தாதாவுக்கு அன்பானவங்களாக இருக்க முடியும். देह के संबंध और वैभव से सहज उपराम हो जाते हैं. தேகத்தினுடைய சம்பந்தங்கள் வைபவங்கள் அனைத்திலிருந்தும் சகஜமாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னா உப்பராம் நிலையில இருப்பாங்க. ஜித்தனா மெஹமான் பன் की वृत्ति रखती है
उतनी प्रवृत्ति श्रेष्ठ और स्टेज ऊंची रखती हैं. எந்த அளவுக்கு விருந்தாளி தன்மையினுடைய அந்த விருத்தியில இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இல்லற மார்க்கமும் எப்படி இருக்கும், சிரேஷ்டமானதாக இருக்கும். தன்னுடைய ஸ்டேஜும் எப்படி இருக்கும்னு சொல்லார் பாபா, உயர்ந்ததாக இருக்கும். ஸ்லோகன், अपने स्वभाव को निर्मल बना दो तो हर कदम में सफलता समाई हुई है. பாபா சொல்றாங்க, தன்னுடைய சுபாவத்தை நிர்மலமாக ஆக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியானது அடங்கியிருக்கிறது. அவ்யக்த இஷாரை என்ன கொடுக்குறாங்க பாபா, दुनिया के आगे अब यही वास्तविक दिखाई हम सब एक के हैं एक स्थिति वाले हैं. உலகத்துக்கு முன்னாடி இப்போ நாம இந்த ஒரு உண்மையான ரூபத்தை நாம வெளிப்படுத்தி காட்டணும். அதாவது நாம் அனைவருமே ஒன்றுதான், ஒருவருடையவங்க, ஏக்கிற ஸ்தித்தில இருக்கக்கூடியவங்க. ஏக்கிகி லகன்மே மகன் ஹரேக்குக்கா நாம் பிரத்யக்ஷ கர்ணை வாலேகே. ஒருவருடைய ஈடுபாட்டில் லகன்ல அந்த ஈடுபாட்டில் இருந்து ஒருவருடைய பெயரை பிரத்யக்ஷப்படுத்தக்கூடியவங்க நாம தான். அப் எக் ஞாரா ஒரு பியாரா கோல்டன் ஸ்திதிகா ஜெண்டா லஹராவோ. ஆனால் இப்போ நம்ம அன்பாகவும் விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த கோல்டன் ஸ்திதியினுடைய அந்த கொடியை நம்ம என்ன பண்ணணும், ஏற்றிக்கிட்டே இருக்கணும். छोटे हो या बड़े हो, बीमार हो, स्वस्थ हो, महारथी हो व घोड़े सवार हैं, सभी एक मत होकर சகயோகி பனோ சகஜ சஃபலத்தா மூரத்து பன் ஜாயேங்கே. இப்போ சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நோயாளியாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமானவங்களாக இருந்தாலும் சரி, மகாரதிகள், காலாட்படை, குதிரைப்படை, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அனைவரும் யாருன்னு சொல்லார் பாபா, ஒரே வழிப்படி நடந்து சகயோகியாக ஆக வேண்டும். அப்பதான் சகஜமாக வெற்றி மூரத் ஆகிடுவோம். ஓம் சாந்தி.